Hi friends, GSM Tamil Arunvijay. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Jio phone F90 வந்து நம்ம OmniSD flash பண்ண போறோம். அது எப்படி flash பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். முக்கியமான குறிப்பு இதுல என்கிட்ட F90 மொபைல் இல்ல. அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு டெமோவா காட்ட போறேன். ஏச வந்து வேற மொபைல், வேற வீடியோ உங்களுக்கு டெமோவும் காட்ட போறேன். ஏச வந்து இதல ப்ராப்பரா உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லிருப்பேன். கரெக்ட்டா அந்த வீடியோவை கவனிங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி OmniSD flash பண்ணிருந்தீங்கன்னா எப்படி flash பண்றது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்காக நான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட்டிங் மெத்தட்ல இருந்து டவுன்கிரேட் மெத்தட்ல இருந்து OmniSD மெத்தட்ல இருந்து எல்லா மெத்தடுமே இதல காட்டி இருப்பேன். மெயினா வந்து மொபைல் எதுவும் காட்டி இருக்க மாட்டேன். பட் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் மூலமா எந்தெந்த ஸ்டெப்ஸ்ல எந்தெந்த இது வந்து OmniSD டவுன்கிரேட் பண்ணனும், எப்படி OmniSD போடணும், எப்படி ரூட் பண்ணனும் அப்படிங்கறது மெத்தட் எல்லாமே இந்த வீடியோல ப்ராப்பரா சொல்லிருப்பேன். இதுக்கு முன்னாடி OmniSD இன்ஸ்டால் பண்றதுக்கு F90 வீடியோ மட்டும் போட்டுருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி F90 க்கு மட்டும் இந்த சென்டர் பட்டன் தான் பூட் பட்டன். இந்த மைக் பட்டன் இருக்குல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் F90 யூசர்ஸ்க்கு இந்த சென்டர் பட்டன் தான் பூட் பட்டன். அந்த பட்டன் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தான் நீங்க USB கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி USB வந்து லேப்டாப்லயோ இல்ல மொபைல்லயோ சரியா கனெக்ட் ஆகலனா இந்த USB போர்ட்ல கம்ப்ளைன்ட் இருக்கலாம். அப்படி இல்லனா நீங்க டிரைவர் சரியா இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம். என்கிட்ட மொபைல் இல்லாத காரணத்தால ஸ்கிரீன் ரெக்கார்டர் மூலமா தான் ஃபுல்லாவே காட்ட போறேன். நீங்க பார்த்து புரிஞ்சுவீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட மொபைல் இல்ல F90, அதனால வந்து ஃபைல் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா 100% வர்க்கிங். இது வந்து தற்போதைக்கு வர்க் ஆகலாம். நீங்க அதுக்குள்ள வந்து நீங்க மொபைல் அப்டேட் ஆயிடுச்சுனா கண்டிப்பா பண்ண முடியாது. மொபைல் அப்டேட் ஆகாம நீங்க இப்போ பண்ணீங்கனா தான் சம்திங் வந்து இப்போ சம்திங் ஒரு 2-3 மாசத்துல அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி மொபைல் அப்டேட் ஆயிடுச்சுனா அந்த மெத்தட் வர்க் ஆகாது. நீங்க இப்போ சீக்கிரமா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து மொபைல் எல்லாமே OmniSD எல்லாமே இன்ஸ்டால் பண்ண முடியும், எல்லாம் வர்க் பண்ண முடியும். இதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே गाइस, இப்போ F90 மொபைல் இல்ல, பட் வந்து உங்களுக்கு வந்து இது ப்ராப்பரான டீடைல்ஸ் எல்லாமே இதல சொல்லிருப்பேன். ஃபைல் லிங்க் கீழ கொடுத்திருக்கேன். ஓகே गाइस, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கான ஃபிளாஷ் ஃபைல் லிங்க் ஒரே செட்டப் ஃபைலா கொடுத்திருப்பேன். அதை ஓபன் பண்ணிக்கங்க. 1 2 3 4 னு உங்களுக்கு கொடுத்திருப்பேன். USB அப்புறம் QB ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் டவுன்லோட் OmniSD ஃபைல் அப்புறம் வந்து ஸ்டாஃப்கான வந்து ரூட் ஃபைல் அதெல்லாம் கொடுத்திருக்கேன். QBSD ஓபன் பண்ணிக்கங்க. பின் ஓபன் பண்ணிக்கங்க. இதுல இருந்து கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இதுக்கான QBSD அப்படிங்கற ஒரு செட்டப் நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. இது ஓபன் பண்ணா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்கிரேட் ஃபைல் வந்து ஆட் பண்ணி தான் நீங்க பாஸ் பண்ற வரைக்கும். சரி, Q ஃபைல் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ஃபிளாஷ் லிங்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து ப்ரௌஸ் கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபைல் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கோம். F90 ஸ்விட்ச் பண்ணிட்டு டவுன்கிரேட் ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணி கீழ எக்ஸாம்பிள் லோட் பண்ணிக்கங்க. அது ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா பேட்ச் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஓகே கொடுத்துருங்க. இப்போ டவுன்லோட் வரல அப்படிங்க பட்சத்தில் இப்போ வந்து சென்டர் ஹோம் கீ அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மொபைலை கனெக்ட் பண்ணுங்க. USB டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால் நாட் போர்ட் அவைலபிள்னு இருக்கு. இப்போ வந்து நான் ஹோம் கீ அழுத்தி பிடிச்சிக்கிட்டு USB கேபிள்ல மொபைல் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணா குவால்காம் போர்ட் வந்து கனெக்ட் ஆகும். என்கிட்ட மொபைல் இல்லாத காரணத்தினால வந்து வேற ஒரு மொபைல் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. மொபைல் கனெக்ட் பண்ணனும். இங்க டவுன்லோட் ஆப்ஷன் வந்துச்சு. டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிறதுக்கு சம்திங் ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லா ஆகும். டவுன்லோட் ஆன உடனே நீங்க வந்து ஃபினிஷ்னு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மொபைல் எடுத்துட்டு மொபைல் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு திருப்பியும் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து OmniSD ஃபிளாஷ் பண்ற மாதிரி இருக்கும். டவுன்கிரேட் சக்சஸ்ஃபுல்லி ஆனதுக்கு அப்புறம் OmniSD ஃபிளாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, திருப்பி வந்து OmniSD ஃபிளாஷ் பண்ண போறோம். F90 ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ QBSD ஓபன் பண்ணிக்கங்க. F90 OmniSD தான் ஃபிளாஷ் பண்ண போறோம். QBSD பின் ஓபன் பண்ணிக்கங்க. இதுல இருந்து கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. முத பண்ண மாதிரி நீங்க வந்து திருப்பி ஃபைல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி குயிக் ஃபைல் ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஃபிளாட் பிளேட் கொடுத்துருங்க. ப்ரௌஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து OmniSD ஃபைல் சூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் கூட சூஸ் பண்ணிக்கங்க. ரோட் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. டபுள் டேப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பேட்ச் ஆட் ஆகும். ஓகே, அதையும் டபுள் டேப் பண்ணிக்கங்க. இப்போ மொபைலை கனெக்ட் பண்ணீங்கன்னா திருப்பி வந்து போர்ட் நாட் அவைலபிள் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்னது போல தான் நீங்க மொபைலை USB கேபிள ஹோம் கீ அழுத்திக்கிட்டு USB கேபிள கனெக்ட் பண்ணா குவால்காம் போர்ட் கனெக்ட் ஆகும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி ஃபிளாஷ் ஓடிடும். சம்திங் இது ஒரு 1 மினிட் குள்ள தான் ஆகும். OmniSD ஃபிளாஷ் ஆகுது. சின்ன ஃபைல் தான். நீங்க அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆன உடனே நீங்க எடுத்து மொபைலை அதுக்கப்புறம் ஆன் பண்ணி ஆஃப்டர் தட் வந்து நீங்க வந்து அந்த ஸ்டாப்ங்கிற ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன். நீங்க சிம் போடாம தான் பண்ணணும் இந்த மெத்தட் எல்லாமே. அதுக்கப்புறம் ஸ்டாப்ங்கிற ஃபைல் வந்து OmniSD மூலமா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைலை ரீபூட் பண்ணிட்டு
திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாப்ங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் வெல்கம் ஸ்க்ரீன் எல்லாமே வரும். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேவில் போட்டிருப்பேன். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு திருப்பி மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் வந்து ரூட்டட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சில டவுட்ஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ ப்ராப்பராக ஒரு வீடியோ ஒன்றா கண்டிப்பாக F90 மொபைல் வந்து கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, அது வந்து எப்படி வந்து நீங்கள் அந்த OmniSD அந்த ஃபைல் இன்ஸ்டால் பண்ணியா அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ரூட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து OmniSD இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த ஸ்டாப் ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த ஸ்டாப் ஃபைல் போட்டிங்கன்னா மட்டும்தான் மொபைல் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டேட் ஆகாமல் இருக்கும். அப்டேட் கேட்கும், அப்டேட் கேட்டால் டினே பண்ணிடுங்க. அப்டேட் கேட்டால் மட்டும் டினே பண்ணிடுங்க, அலோ கொடுத்துடாதீங்க. எஸ் ஸ்டாப் இந்த ஸ்க்ரீன்லேயே காட்டும் அப்டேட்டுன்னு இந்த இடத்துல கார்னரில் அப்டேட் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது கேட்கும், மேனுவலாக அப்டேட் ஆகாது, அது கேட்கும். அது அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் OmniSD ஒர்க் ஆகாமல் போயிடும். ஓகே, இது மொபைல் ஆன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு ப்ராப்பராக காமிச்சிடுறேன் என்னங்கிறத. இதுக்கான ஃபைல் லிங்க் எல்லாமே கீழே மீடியா ஃபைல் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிங்க. ஒரே செட் ஆஃப் ஃபைல் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் USB டிரைவ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். செகண்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் QPST இது இருக்கணும். மூணாவதாக வந்து நீங்கள் QPST ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் டவுன்கிரேட் ஃபைலை ஆட் பண்ணி நீங்கள் டவுன்கிரேட் பண்ணணும். டவுன்கிரேட் பண்ணால் மட்டும்தான் OmniSD இன்ஸ்டால் பண்ண முடியும். டவுன்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் QPST ஓப்பன் பண்ணிட்டு திருப்பியும் வந்து OmniSD ஃப்ளாஷ் பண்ணணும். OmniSD ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நீங்கள் அந்த ஸ்டாப் ஃபைல் லோட் பண்ணிக்கணும். ஃபைல் மேனேஜரில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் டவுன்லோடில் வைக்கணும். டவுன்லோட் வச்சிங்கன்னா தான் OmniSD ஷோ ஆகும். இதுக்கான ப்ராப்பராக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட்டை நான் ஐ பட்டன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ மொபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து OmniSD அந்த ஸ்டாப்புங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஃபைல் மேனேஜரில் இருக்குது. இப்போ OmniSD போய்க்கிறேன். அந்த ஸ்டாப்புங்கிற ஃபைலை வந்து OmniSD போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்புங்கிற ஃபைல் வந்து வச்சுருப்பீங்க. அது வந்து ஸ்டாப்புங்கிற ஃபைல் இருக்கும். ஃபஸ்ட் இருக்குங்களா, அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் ஸ்டாப்புங்கிறது. சரியே தெரியாது, இட்ஸ் ஓகே, வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நான் அர்ஜென்ட்டாக அந்த வேலை செய்கிறேன், ஏன்னா ஒர்க் போயிட்டுருக்கேன்ல. இப்போ வந்து அந்த ஸ்டாப்புங்கிற ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஸ்டாப்புங்கிறத ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டால் அதில் என்ன காட்டுதுன்னா, will you use this application block your auto update setting? How many times restart the phone to do forget to open this application? நீங்கள் வந்து இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் அண்ட் ஆஃப் 10 செகண்ட்ஸ் அதிலே விட்டுருங்க. விட்டுட்டு மொபைலை ஆஃப் பண்ணி ரீபூட் பண்ண சொல்லுது. ஒரு 2-3 டைம் ரீபூட் பண்ணுங்கள். 1-2 டைம் வந்து ரீபூட் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணும். ஒரு 3 டைம்ஸாவது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்காங்க. உங்களுக்கு இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது போன்ற நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் வந்து ஜியோ F120க்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் இந்த சால்வ் ஆகலை. அப்புறம் 220க்கு பண்ணியிருக்கிறோம், அது ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி 2403க்கும் பண்ணியிருக்கோம், அதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன மாடல் பெண்டிங்கில் இருக்கோ அது எல்லாமே பண்ணலாம். திருப்பி வந்து இந்த ஜியோ ஃபோனுக்கு வேறு கஸ்டமைஸ் OS போகிறதா இருந்தாலும் போட்டு ட்ரை பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுறாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் ப்ராப்பராக இது பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கான ப்ராப்பரான ஒரு வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து OmniSD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரியல, அந்த வீடியோ பாருங்கள். அப்படி எனக்கு மேபி மொபைல் கிடச்சுன்னா F90க்கு சூப்பரான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து எப்போ அப்டேட் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரில. ஓகே, திருப்பியும் மொபைல் ஆன் ஆகிடுச்சு. திருப்பியும் ஒன்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷனை போய் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்புங்கிறத திருப்பியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த OmniSD எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது இருங்க, இதை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ வந்து திருப்பியும் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் தட் மொபைலை திருப்பி ரீபூட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது ஆகும். சரி, இந்த OmniSD எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஆண்ட்ராய்டு ஆப் நிறைய வந்து மொபைலில் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் டெலிகிராம், இந்த மாதிரி நிறையவே யூஸ் பண்ணுங்க. நான் ஜியோ ஃபோனில் ஹாட்ஸ்பாட்டும் யூஸ் பண்ணுங்க, வைஃபை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும். நான் யூஎஸ்பி தெத்தரிங்லாம் யூஸ் பண்ணணும். நியூவாக டிஃப்ரெண்ட்டான வந்து செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் நான் இதில் யூஸ் பண்ணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த OmniSD வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஜியோ ஃபோன் தாங்க இருக்குது. இதோட இன்டர்நெட் வந்து நான் ஷேர் பண்ணி லேப்டாப்பில் நான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா லேப்டாப்பில் நான் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி இதோட ஜியோ நெட்டை நான் இதில் இருக்கிற நெட்டை வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியல. இதில் இருக்கிற நெட்டை வந்து ஷேர் பண்ணி நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்து லேப்டாப்பில் கூட நான் என்னால் படம் பார்க்க முடியும். லேப்டாப் கூட என்னால் யூஸ் பண்ணி இன்டர்நெட்டு அப்படிங்கிற நண்பர்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்டேட்டுன்னு கேட்கும், அலோன்னு கேட்கும். நீங்கள் அலோவே கொடுக்காதீங்க, கேன்சல் பண்ணிடுங்க, டினே கொடுத்துருங்க. டினேன்னு கேட்குங்க.
அது மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அப்டேட் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மொபைல் வந்து ஆட்டோ அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து அலோ அண்டு டினைன்னு காமிக்கும். எப்பயுமே ஆட்டோ அப்டேட் வந்து F90 பொறுத்த வரைக்கும் அப்டேட் கொடுக்காதீங்க. கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் OmniSD ஒர்க் ஆகும். இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் கொடுக்கும். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஐ பட்டன் மறக்காம செக் பண்ணுங்க. அது இல்லாமல் ஜியோ ஃபோனுக்குனே கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடியோ போட்டிருக்கும். அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மொபைல் கிடைத்தா திரும்பி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு F30 நிறைய மொபைல்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதே மெத்தேடில். ஓகே, பை பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்.